ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அந்த லெசனில் எய்ட்ஸு அதோட எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்னெல்லாம் அதோட கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் என்ன அதெல்லாம் வந்து நம்ம முடித்தோம். ஸோ அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வில் கண்டினியூ வித் த autoimmune diseases. So autoimmune disease. So what is auto? Auto means self. ஓகேவா, தானாகவே. இம்யூன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொன்னாக்கா த டிசீசஸ் விச் அக்கர் இன் அவர் பாடி வென் த இம்யூன் சிஸ்டம் ஃபெயில்ஸ். ஓகேவா, எப்போ நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அதனால் வரக்கூடிய வியாதிகள், குறையும் போது வரக்கூடிய வியாதிகளுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். So it is due to an abnormal immune response in which the immune system fails to properly distinguish between the self and non-self and attacks its own body. ஸோ இந்த நம்ம எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய செல்ஸ், டபிள்யூபிசி செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ், அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அந்த செல்ஸ்கெல்லாம் வந்து என்ன இருக்கணும், தே ஷுட் ஹாவ் அ குட் மெமரி and they should have the capacity of differentiating between their self and non-self cells. ஸோ செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் செல்ஸ் அப்படின்னா என்ன, செல்ஃப்னால் அதோட உடம்புலேயே இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு பேர் தான் செல்ஃப்னு சொல்லுவோம். நான் செல்ஃப் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய ஆன்டிஜனுக்கு பேர் தான் வந்து நான் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அப்படிங்கிற அந்த செல்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெளியிலேருந்து வந்த ஆன்டிஜனை அழிக்கணும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை அழிக்கக்கூடாது. அது வந்து யாருக்கு தெரியணும், நம்மளோட இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய செல்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரியாமல் அது கன்ஃபியூஸ் ஆகி வெளியிலேருந்து வந்த செல்ஸும் நம்ம பாடி செல்ஸ் எல்லாத்தையுமே அது டெஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படின்னா தட் வில் லீட் டு திஸ் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். ஓகேவா, ஸோ அவர் பாடி ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ், that is autoantibodies and cytotoxic T cells and destroy our own tissues. ஸோ என்ன பண்ண ஆரம்பிக்கும், நம்ம பாடி வந்து வெளியிலேருந்து வந்து அந்த பேத்தஜனுக்கு எதிராக இல்லை ஒரு ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே டயத்தில் இந்த சைட்டோடாக்சிக் T லிம்போசைட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஓன் டிஷ்யூஸையே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் இஸ் அ டிசீஸ் ஸ்டேட் ரிசல்ட் இட் ரெஃபர் டு ஆஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஸோ இப்போ இதனால் ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் தி ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் ஆர் டிசீஸ். The autoimmunity is a misdirected immune response. Autoimmunity is evidenced by the presence of autoantibodies and T cells that are reactive with the host antigen. When the cells act as an antigen in the same body, they are called as autoantigens. ஸோ இதனால் நம்ம பாடியில் வந்து ரெண்டு விதமான செல்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத ப்ரெசன்ஸ். ஒன்று ஆட்டோ ஆன்டிபாடிஸ் which are produced against our own body cells. ஓகேவா, எப்போவுமே ஆன்டிஜன் வந்தால் தான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். ஆனால் இந்த கேஸில் என்னாகும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு எதிராகவே ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் and T cells will also be produced, that is cytotoxic T cells. ஓகேவா, அதே மாதிரி ஆன்டிஜன், when the cells act as an antigen the same body they are called as auto antigen. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லே ஆன்டிஜனாகவே இருக்கும்போது they are called as auto antigen. ஸோ ஆட்டோ ஆன்டிஜன் ஆட்டோ ஆன்டிபாடி ரெண்டுமே வந்து நம்ம பாடியிலேயே ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஓகேவா, so next, autoimmune diseases in human can be divided into broad categories. So there are two different categories, namely organ specific and non-organ specific. So ரெண்டு விதமாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று organ specific, இன்னொன்று non-organ specific. ஸோ இதில் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட சில ஆர்கனை மட்டும் பாதிக்கக்கூடியது, சிலது எல்லா பாடி பார்ட்ஸையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, சிஸ்டமிக் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் இன் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் அண்ட் த ஆட்டோஇம்யூன் ப்ராசஸ் இஸ் டைரக்டட் mostly against one organ. The autoantibodies may block the functions performed by the organs. So examples include Hashimoto's thyroiditis,
கிரேவ்ஸ் டிசீஸ் தட் இஸ் தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். அண்ட் அடிசன் டிசீஸ் அது அட்ரினல் கிளாண்டில் வரக்கூடிய ஒரு டிஸார்டர் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தீஸ் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஓகே, விச் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் டு த பிளேஸ். ஸோ இது அடிசன் டிசீஸுங்கிறது அட்ரினல் கிளாண்டில் தான் வரும், கிரேவ் டிசீஸுங்கிறது தைராய்டு கிளாண்டில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு த ஆர்கன். ஸோ இன் ஆர்கன் non-organ specific. Okay, if it is not specific to the organ, it is called as systemic disorders. Autoimmune activity is widely spread throughout the body. The rheumatoid arthritis and multiple sclerosis are example for systemic disorder. So systemic disorder na enadhu non-organ specific disorder. Non-organ specific autoimmune disease அப்படின்னா என்ன examples? rheumatoid arthritis and multiple sclerosis. இது ரெண்டுமே வந்து non-organ specific. If it is an organ specific, it is Addison disease, Graves disease and Hashimoto's thyroiditis. Okay. So next we'll move on to the new topic, that is tumor immunology. So tumor அப்படின்னு சொன்னாலே it will be cancerous அப்படின்னு அர்த்தம். Okay, cancerous. So tumor or neoplasm is a group of cells whose growth has gone unchecked. ஸோ ஒரு டியூமர், ஒரு கட்டி அப்படின்னு சொன்னாலே அந்த கட்டி எப்படி வந்திருக்கும், அது ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு growth, ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் which grow without a control. ஓகேவா? ஏன் வளருது, எதுக்காக வளருதுன்னே தெரியல, that is unchecked. Okay, when a tumor continues to grow and invade healthy tissue, it is called as the cancer. ஸோ ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்து அது வளர்ந்து 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 பக்கத்தில் இருக்கிற நல்ல டிஷ்யூஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும்போது that will be called as a cancer. Okay, so cancer is an uncontrolled growth of cells. So they spread to other parts of the body from tumor and give rise to secondary tumor. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் வரும், அந்த ஒரு பார்ட்லேருந்து அடுத்த பார்ட்டுக்கு தானாகவே அப்படியே பரவ ஆரம்பித்து செகண்டரி டியூமராக கூட ஃபார்ம் ஆகும். செகண்டரி டியூமர் இஸ் known as the metastasis. So tumor may be a benign or malignant depending upon its characteristic. ஸோ பினைன் ஆர் மேலிக்னன்ட் அப்படின்னா சாதாரணமாக ஓரளவுக்கு சீக்கிரமாக சரி பண்ணக்கூடியது, சின்ன லெவலில் இருக்குது, ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது, எல்லாமே பினைன். மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்லும்போது க்ரானிக், அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக பரவி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பினைன் ஆர் நான் கேன்சரஸ் டிஷ்யூஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்டெஃபினைட் growth and do not invade other body parts. ஸோ இப்போ இந்த மேலிக்னன்ட் டியூமர் அண்ட் பினைன் டியூமரோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பினைன் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி அ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் விச் கேன் பி ஈஸிலி ட்ரீட்டட். ஓகேவா? அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் நான் கேன்சரஸ், பட் தே வில் பி த க்ரோத் வில் பி வெரி மோர். ஓகேவா? அதிகமாக இருக்கும். But the malignant tumor, the cells grow indefinitely, detach and migrate to the healthy surrounding tissues. ஸோ என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த malignant டியூமரை பொறுத்த வரைக்கும் it will be indefinite growth. க்ரோத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதனால தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா, அந்த அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆகக்கூடிய அந்த டிஷ்யூஸ் என்ன ஆகுது, டிட்டாச் ஆகுது. முதல்ல ஒரு பார்ட்டில் இந்த மாதிரி குட்டியாக வரும், அது அப்படியே பெருசாக மாறும் கேன்சரஸாக. அண்ட் இதுலேருந்து ஒரு பார்ட் டிட்டாச் ஆகி தனியாக போய் என்ன பண்ணும், தட் வில் கோ அண்ட் cause infection in the other organ. If you see, this is in the stomach and this will lead into the intestine. ஓகேவா? ஸோ அந்த கேன்சர் ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து மேலிக்னன்ட் டியூமர். ஸோ தட் வில் டிட்டாச் அண்ட் மைக்ரேட் டு ஹெல்தி சரௌண்டிங் டிஷ்யூஸ். சுற்றி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பகுதிகளுக்கெல்லாம் கூட மூவ் ஆக ஆரம்பித்து அதோட இன்ஃபெக்ஷனை அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் த மேலிக்னன்ட் டியூமர். ஓகே, ஸோ அதே மாதிரி இன் நார்மல் செல்ஸ் த செல் growth and differentiation is highly controlled and regulated.
ஸோ நார்மலாக நம்ம பாடியில் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மல்டிப்ளை ஆகும், ரெகுலராக க்ரோ ஆகும், ரெகுலராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் இருக்குது. அந்த டயத்தில் தான் அது நடக்கும். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு விகரஸாக நடக்காது. பட் இன் கேன்சரஸ் செல்ஸ் தேர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் த ரெகுலாரிட்டி மெக்கானிசம். Normal cells show a property called as contact inhibition, which inhibits uncontrolled growth. ஸோ இந்த நார்மல் செல்ஸில் வந்து இந்த அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கிறதுல கான்டாக்ட் இன்ஹிபிஷன். இன்ஹிபிட் அப்படின்னாலே டு ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதோட வளர்ச்சியை தடுக்க முடியும், அங்கே அந்த செல்ஸ்குள்ளேயே பண்ண முடியாது. ஆனால் கேன்சரஸ் செல்ஸ் டு நாட் ஹாவ் திஸ் ப்ராப்பர்ட்டி. Rest cancerous cells divide, continuously giving rise to the mass of tissues called as tumors. ஸோ இந்த கேன்சரஸ் செல் பார்த்திங்கன்னா ஒரு அளவு கடந்த ஒரு வளர்ச்சி, அதாவது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் கேன்சரஸ் செல்ஸ். ஓகே. So when a cell undergoes malignant transformation, it acquires new surface antigen and may also lose some normal antigens. ஸோ என்ன ஆகுது, இப்போ ஒரு பினைன் டியூமராக இருக்கிறது ஒரு மேலிக்னன்ட் டியூமராக மாறும்போது, ஓகேவா? ஸோ பினைன் டியூமராக இருக்கும்போது அது வந்து டேஞ்சரஸ் கிடையாது. அதோட க்ரோத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல தான் இருக்கும், பரவாது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு பரவாது, ஹெல்தி டிஷ்யூஸை போய் அஃபெக்ட் பண்ணாது, அந்த மாதிரி இருக்கிறது. when it started converting into a malignant tumor, they require or they will produce a new surface antigen. ஸோ அதோட செல்ஸ் மேலெல்லாம் they will produce one surface antigen which helps in converting them to malignant tumor, cancerous cells-ஆக மாறுறதுக்கு. These antigens are present on the membranes of the malignant cells and they induce an immune response. ஸோ அது என்ன பண்ணிவிடும், அந்த செல்ஸ் மேலெல்லாம் இருந்து அது உள்ளே வளர்ந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை அது கொடுக்குது. So both humoral and cellular responses can be observed in malignancy. Cancer cells can avoid immune detection as they are not foreign bodies but are abnormally functioning body cells. ஸோ ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது எப்போ வரும், நம்ம பாடியில் வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் நம்ம பாடியில் கண்டினியூஸாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்போது வில் ப்ரொடியூஸ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ், தட் இஸ் வில் ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ். தீஸ் ஆன்டிபாடிஸ் வில் அஃபெக்ட் த ஆன்டிஜன். பட் ஆனால் இந்த கேன்சரஸ் செல்ஸை பொறுத்த வரைக்கும் த செல்ஸ் தட் க்ரோ அன்டெஃபினெட்லி ஓகே இன் யோர் பாடி, அதர் பாடி செல்ஸ், நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய செல்ஸு தான் அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தாக அது க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம பாடியில் அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா தே ஆர் நாட் அ ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், they are the particles which are present in your body. பட் அதில் என்ன ஒரே டிஃபெக்ட் அப்படின்னா ஒரு அன்கண்ட்ரோலபிளாக அதோட க்ரோத் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர் விச் லீட்ஸ் டு த கேன்சர் அண்ட் திஸ் மேக்ஸ் தெம் டிஃபிகல்ட் டு ட்ரீட். அதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. The concept of immunological surveillance postulates that the primary function of the immune system is to seek and destroy. ஸோ இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து அதை அழிக்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதோட ட்ரீட்மெண்ட். ஸோ malignant cells that arise by somatic mutation, the efficiency of the surveillance mechanism reduces either as a result of aging or due to congenital or acquired immunodeficiencies, leads to increased in evidence of cancer. Thus, if immunological surveillance is effective, cancer could not occur. The development of the tumor represents the lapse in surveillance. So next, scope of immunology. So what is the scope of immunology? நம்ம இந்த ஃப்யூச்சரில் இதை எடுத்து படிக்கும்போது, ஸோ இப்போ நம்ம சயின்ஸ் அப்படின்னு எடுத்து நம்ம படிக்கிறப்போ பயாலஜி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பயாலஜியில் நீட் எக்ஸாம் மட்டும்தான் எழுதணுன்ற அவசியமே இல்லை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் லாட் ஆஃப் ஃபீல்ட் டு ஸ்டடி.
ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது இஃப் யூ கேன் ஈவன் ஆப்ட் ஃபார் இம்யூனாலஜி. இந்த இம்யூனாலஜி எப்போ படிக்கலாம் அப்படின்னா when you go for BSc மைக்ரோபயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி, இந்த இம்யூனாலஜிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு வரும். அந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது நிறைய டெக்னிக்ஸ் லைக் இம்யூனோதெரப்பி, மைக்ரோபியல் இம்யூனாலஜி, கிளினிக்கல் இம்யூனாலஜி, செல்லுலார் இம்யூனாலஜி, அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி, டிரான்ஸ்பிளான்டேஷன், இல்லை டிரான்ஸ்லேஷன் இம்யூனாலஜி, இதெல்லாம் நிறைய இருக்குது. வேக்சின் இம்யூனாலஜி அண்ட் ஆக்குலார் இம்யூனாலஜி அண்ட் இன்ஃப்ளமேஷன். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஸ்டடீஸ் which you can go through this chapter. ஓகேவா? ஸோ நம்ம மைக்ரோபயாலஜி ஒரு பயோடெக்னாலஜி படிச்சுட்டு அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது நீங்கள் இம்யூனாலஜியை பிஜியில் எடுத்து பண்ணும்போது இதில் இன்னும் வேரியஸ் ஃபீல்டு வரும். அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம், நல்ல டிகிரிஸில் பண்ணி நீங்கள் டாக்டரேட் வரைக்கும் கூட ரிசர்ச்சில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து லைஃப் சயின்ஸ், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பற்றி தான் வர்றதுனால அது எக்காலஜி லைஃப் சயின்ஸ். ஸோ இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சர். ஸோ எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க கேன்சருக்கு? Immunotherapy is called biological therapy, uses substance made by the body or in a laboratory. ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னிக் தான் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸுங்கிறது ஒரு செல் நம்ம பாடியிலேருந்து எடுத்து அதை க்ளோன் பண்ணி அந்த க்ளோன்டு செல்ஸ் வந்து will act against the cancer cell which are produced in your body to improve or to resist the immune system function. So different approaches have been attempted in the immunotherapy of cancer. So it appears to be an important in getting rid of the residual malignant cells after the gross tumors has been removed. ஸோ இந்த தெரப்பி எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணி அந்த கேன்சரஸ் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா they will give you immunotherapy through chemotherapy, இல்லைன்னா வேறு நிறைய டைப்ஸில் கொடுப்பாங்க, ரேடியோ தெரப்பி ஆர் immunotherapy. So the best results in the treatment of cancer is to follow the integrated approach. சும்மா ஒரு 10 நாள் மருந்து போட்டால் சரியாகிற விஷயம் கிடையாது கேன்சர் அப்படிங்கிறது. இட் இஸ் an uncontrolled growth of cells that happens in your body. It has to be treated with many other therapies also. ஓகேவா? ஸோ அதில் பார்க்கும்போது ஒரு காம்பினேஷன் ஆஃப் சர்ஜரி வித் ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி ஆர் இம்யூனோதெரப்பி. ஸோ சர்ஜரி கூட இந்த மூணுத்தில் எதனா ஒன்று மாற்றி செய்யும்போது தான் அவங்களோட டோட்டலாக கேன்சர் செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப் டு திஸ் த சாப்டர் பிலாங்கிங் டு இம்யூனாலஜி வில் பி ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ், அடலசன்ஸ் பற்றி ஜென்ரலாக ட்ரக்ஸ் எல்லாம் என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன் யூஸ், அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அதோட நல்லது எது கெட்டது எது, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அடுத்த சாப்டர். That's called as the adolescence drug and alcohol abuse. ஸோ நம்ம வந்து பேசிக்காக இப்போ வந்து நம்ம ஸ்கூல் ஃபுல்லும் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்மோக்கிங்கோ இல்லை ட்ரக் அடிக்ஷனோ இல்லை ஆல்கஹால் அடிக்ஷனோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம கேர்ள்ஸ்கிட்ட இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜில் ரொம்ப பார்க்க முடியாது. இருக்காங்க கேர்ள்ஸும் வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்க, ஸ்மோக்கிங் எடுக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறவங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃப்ரெண்ட்ஷிப் தான், நம்ம யார் கூட சேர்றோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதிகமாக நீங்கள் சின்ன பாய்ஸ் பார்த்தீங்கனாலே தே வில் பி அடிக்டட் டு ட்ரக்ஸ். நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். சின்ன ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் லைக் 7th standard 8th standard அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் வளர தே வில் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங். ஸோ அந்த ஸ்மோக் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டைலாக ஆரம்பித்து இட் வில் பிகம் அ பேட் ஹேபிட் அண்ட் லைஃப் டைம் அவங்களால அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இட் வில் காஸ் லாட் ஆஃப் டேமேஜஸ் டு தேர் ஹெல்த். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஸ்மோக்கிங்கில் ஆரம்பித்தா இட் வில் கோ அப் டு ஆல்கஹால் கன்சம்ஷன் வேர் தே பிகம் அடிக்டட் அண்ட் தே ஆர் டிபெண்ட் டு த ட்ரக்ஸ் அண்ட் தே கேன் நாட் பி
நார்மல் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ்லலாம் கூட பார்க்குறோம். அப்பா வந்து குடிச்சிட்டு வர்றது, அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறது, பசங்களை அடிக்கிறது, இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். பட் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க குடிக்க விடாமல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யும்போது தான் ஒரு ஃபேமிலி வந்து நல்லா நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பிரெயினோட ஆக்டிவிட்டியை நம்ம யோசித்து செய்ய வேண்டிய விஷயத்த தானாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது நினைக்கிறத தான் செஞ்சிட்ருக்கோம். அதுவும் தட் வில் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த ட்ரக் ஆர் ஆல்கஹால் ஆர் எனி அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் கெடுதல் தானே, ஏன் இது வந்து பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் ஆனால் தீஸ் ஆர் ஆக்சுவலி மெடிக்கல் பர்பஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மெடிசன் தான். இப்போ நம்ம ரொம்ப தலைவலியாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க, ஆனாசின், மெட்டாசின் இல்லை குரோசின் அந்த மாதிரி எதனா ஒரு பெயின் கில்லரை நம்ம போட்டதும் அந்த அந்த ஹெட்டேக் வந்து நமக்கு ரிலீவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் தான். இதுவே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காஃபி குடிப்பாங்க, நல்லா டெய்லி 2 காஃபி 3 காஃபி குடிப்பாங்க. அந்த டயத்துக்கு அந்த காஃபியை ஒரு நாள் குடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி வந்துடும். ஸோ தே கெட் அடிக்டட். எல்லாமே வந்து அடிக்ஷன் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி சில பேர் இந்த தலைவலி அதுக்கெல்லாம் வந்து மாத்திரை போடுவாங்க. ஸோ மாத்திரை போட்டால் உடனே சரியாயிடும், மாத்திரை போட்டால் சரியாயிடும். ஒரு நாள் மாத்திரை போடலைன்னா தலைவலி சரியாகுமா? இல்லை, பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படியே எப்போ பார்த்தாலும் லைட்டாக சின்ன தலைவலி வரா மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, நமக்குன்னு மாத்திரை போட்டுருவாங்க. மாத்திரை போடும்போது அவங்களுக்கு அப்படியே அதுக்கு அந்த மாத்திரைக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ தட் தே கேனாட் சேஞ்ச் தேர் ஹேபிட்ஸ். ஸோ இந்த லெசனில் இதை பற்றி தான் படிக்க போகிறோம், சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸை பற்றி. ஸோ எப்படியெல்லாம் அடலசன்ஸில் இந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹாலோட பார்ட் இருக்குது ஃபார் த க்ரோத் ஆஃப் த சில்ட்ரன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடலசன்ஸ். ஸோ வாட் இஸ் அடலசன்ஸ்? அடலசன்ஸ் இஸ் த பீரியட், அதாவது ஒரு டைம் பீயிங் ஃப்ரம் த 12 years to 19 years. ஸோ 12 years வரைக்கும் வந்து நம்ம சின்ன பசங்க சொல்லுவோம், 13லேருந்து டீனேஜ்னு சொல்லுவோம். அந்த டீனேஜ் வந்து 19ல் முடிஞ்சிடும், 20 வந்துடும். ஸோ அந்த 13 to 19, the period between the 12 to 19 is called as the adolescence period. அதுதான் நம்ம டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு கேர்ள் ஆகட்டும் ஒரு பாய் ஆகட்டும், அவங்க பாடியில் நிறைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் சேஞ்ச்லேருந்து, அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய சேஞ்ச்லேருந்து, அவங்களோட வாய்ஸு, அவங்களோட நேச்சர், அவங்களோட கேரக்டர் எல்லாமே டிஃபர் ஆகி அவங்க வளரக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த அடலசன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் ரெண்டுமே நடக்கும். அந்த செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு பேர் தான் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். To the maturity at 12 to 19 years of age. The adolescence is also a highly dynamic period of psychological and social changes in individuals. ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். ஸோ அது உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த ஸ்டேஜில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்துலாம் நம்ம மீண்டு வந்தால் தான் யூ கேன் லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா இந்த டீனேஜ். ஸோ இந்த டீனேஜில் நம்ம இருக்கிறது எப்படின்னா, only with the help of the adolescents are vulnerable to group peer. group peerனா என்னது? ஸோ என் ஃப்ரெண்டு இதை பண்ணுறா, என் ஃப்ரெண்டு அவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸு வாங்கிட்டா, பர்த்டேக்கு நான் வாங்கணும், தீபாவளிக்கு அவள் 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டா, நான் 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் எல்லா விஷயத்துலேயும் வரும், எல்லாத்துலேயும் வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு கம்பேர் பண்ணி வாழ ஆரம்பிக்கும் போது தான் அது ஒரு ப்ரெஷராக மாறும். ஸோ ப்ரெஷர் அண்ட் மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் புஷ்ட் இன்டு எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் would enable youth to say no to drugs and alcohol and to follow a healthy lifestyle. ஓகேவா? ஸோ இப்போது அந்த ப்ராப்பர் எஜுகேஷன் இருந்தாலும் ப்ராப்பர் கைடன்ஸ், அந்த ஸ்டேஜில் நீங்கள் தப்பு செய்யக்கூடாது. ஸோ நம்ம அந்த டீனேஜ் டைமில் நல்ல ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன், நல்ல ஒரு கைடன்ஸ்,
அதே மாதிரி வீட்லேயும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா பிள்ளைங்க யாருமே தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் தே வில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஃபாலோ அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ ஆல்கஹால் பற்றி, ஆல்கஹால் இஸ் அ சைக்கோ ஆக்டிவ் ட்ரக். சைக்கோன்னா என்னது? நம்ம பிரெயின், நம்ம மூளை சம்மந்தப்பட்டது. ஸோ மூளையோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஒரு பேலன்ஸ் ஸ்டேஜில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆல்கஹால் எடுக்கும்போது பாடியில் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாகும்போது மூளை நம்ம கண்ட்ரோல்லையே இருக்காது. ஏதோ ஒரு போதையில் அவங்க பேசினதெல்லாம் கூட என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ குடிச்சிருக்கவங்க வந்து என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ which acts as a brain affecting a person's mind and behavior. ஸோ அவங்களோட மனசு, அவங்க புத்தி ரெண்டுமே வந்து அவங்க கண்ட்ரோல்லே இல்லாமல் என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கும். So it is a depressant which slows down the activity of the nervous system. The intake of the certain drugs for a purpose other than their normal clinical use in an amount and frequency that impairs one physiological and psychological function is called drug abuse. ஸோ இதே நம்ம கேட்கலாம், அந்த ஆல்கஹால் நம்ம காஃப் சிரப்பில் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். காஃப் சிரப்லாம் நம்ம குடித்தாலும் உடனே தூக்கம் வருது, மயக்கமாயிடுறோம், ட்ரௌசி ஆகிடுறோம் அப்படின்னா அதிலெல்லாம் கூட இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரொம்ப வெரி 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 மினிமல் குவான்டிட்டியாக நம்ம மெடிசனாக எடுக்கும்போது நல்ல விஷயமா இருக்காது. அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்ம பாடிக்கு அது அக்செப்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இன்டேக் ஆஃப் த சர்டன் ட்ரக்ஸ் ஃபார் அ பர்பஸ் அதர் தேன் தேர் நார்மல் கிளினிக்கல் யூஸ். ஸோ நார்மலாக மருந்தாக எடுக்க வேண்டிய விஷயத்த மருந்து தவிர மற்ற விஷயங்களுக்கு நம்ம எடுக்கும்போது அதோட அமௌண்ட், அதோட ஃப்ரீக்வன்சி, அமௌண்ட்னா என்ன? அளவு. ஸோ ஒரு 5 ml சாப்பிட்றது எப்படி, 50 ml சாப்பிட்றது எப்படி, 500 ml சாப்பிட்றது ரொம்ப மோசம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதோட அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஃப்ரீக்வன்சியும் அதே தான். ஃப்ரீக்வன்சினா 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, அந்த மாதிரி 10 ml பெக்காக அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்களோட பிரெயின் வந்து சுத்தமாக கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். ஸோ தட் வில் இம்பேர் ஒன்ஸ் ஃபிசிக்கல், அவங்களால பேலன்ஸில் நடக்க முடியாது. physiological and psychological functions are called as a drug abuse. ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம எந்த ஒரு மெடிசனும் நம்ம யூஸ் பண்ணும்போது it will affect our physiological and psychological functions, and that is called as the drug abuse. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா you can see different drugs, classification of drugs are being given. So first we'll move on to that. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ், அதாவது நிறைய மெடிசின்ஸ் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிசின்ஸ்லலாம் வந்து தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஃபியூ குரூப்ஸ். ஸோ அதில் ஒன்று வந்து ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டிமுலன்ட்ஸ், டிப்ரெசன்ட், நார்காட்டிக் ஆர் அனால்ஜெசிக்ஸ், ஹாலுசினோஜன், அதே மாதிரி எல்லாம் சேர்ந்தது. ஸ்டிமுலண்ட், டிப்ரெஷன், ஹாலுசினேஷன், இது 3 சேர்ந்தது. ஓகேவா? ஸோ முதல்ல ஸ்டிமுலண்ட்னா என்னது? தூண்டி விடுறது. ஓகேவா? ஸ்டிமுலண்ட்னா என்னது? தூண்டுதல். சும்மா ஜிவ்வுன்னு ஏறுதுரா அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த பசங்கள்லாம் இன்னும் சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அது ஒரு மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ டிப்ரெசன்ட் வந்து எப்படி இருக்கும்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி மயக்கமான நிலையிலேயே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் டிப்ரெசன்ட். இந்த அனால்ஜெசிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பெயின் கில்லர் சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ இருக்கிற குரோசின் கூட இதுதான், அனால்ஜெசிக் தான். அதனால் வந்து குரோசின் சாப்பிட்டா போதை மருந்து சாப்பிட்றாங்களா? அப்படி கிடையாது. ஸோ பெயின் கில்லர்ஸுங்கிறது யார் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்ற விஷயம் இருக்குது. இப்போது என்ன சொல்கிறேன்னா, இப்போ கசகசா நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீட்டிலலாம் கூட வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? மசாலா சாமானில் கசகசா வாங்குவாங்க, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு செய்கிற அந்த பிரியாணி இருக்கு இல்லையா, அந்த பிரியாணி வந்து நீ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே செம்ம படுத்து தூங்கலாம் போல் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக
நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு சூதிங்காக ரொம்ப அப்படியே இந்த டயர்டெல்லாம் போய் பிரியாணின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும். அது சாப்பிட்டு முடித்தோன்னே அதுக்கு மேலே தூக்கம் வந்துடும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு ஏன்னா இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்மளை வந்து என்ன பண்ணுது அப்படியே ட்ரௌசி ஆக்கிடுது. ஸோ அதே தான் இதே அந்த கசகசாவை நீ சமையலில் எவ்வளோ ஒரு ஸ்பூன் சேர்க்கணுமோ அவ்வளோதான் சேர்க்கணும். அதுக்கு மேலே நீ சேர்க்கும் போது அது என்னவா மாறிடுது, அடிக்ஷன். அதாவது அதுவும் ஒரு போதைப் பொருள் தான். ஓகேவா? ஸோ சமையலுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோதான் சேர்க்குறோம். அதனால தான் நமக்கு தூக்கம் வருது. புரியுதா? ஸோ இதே கசகசாவை நீ வந்து வேறு கண்ட்ரீஸ், இப்போ துபாய் மாதிரியான கண்ட்ரீஸில் கசகசா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கண்ட்ரிக்கு நீ போய் வேலை கழிச்சு அங்கே போகிற, நீ எடுத்துகிட்டு போகிறேன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அது ஒரு போதைப் பொருள். அதை அந்த ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறது அந்த ஊரோட சட்டம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஓபியம், பாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கசகசாக்கு. ஸோ அந்த பாப்பி சீட்ஸ் ஆர் பேண்ட் இன் UAE கண்ட்ரீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் சில ஸ்பைசஸ், நம்ம ஊரில் ஸ்பைஸாக யூஸ் பண்ணுறது அந்த ஊரில் போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் அதோட அளவு, அதோட யூசேஜ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறது அந்த மெடிசனாக இருக்கா இல்லைன்னா அது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்கிறது. ஸோ இந்த ஸ்டிமுலண்ட், டிப்ரெஷன், ஹாலுசினேஷன் இது மூணுமா சேர்ந்தது தான் இந்த பாங்கு, கஞ்சா, சாராஸ் இதெல்லாம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாக்கு போடுவாங்க. ஸோ பாக்கு போட்டாலே அவங்க ஒரு மாதிரி மயக்கமாக இருப்பாங்க. அந்த பாக்குலேயே நிறைய போதைப் பொருட்கள் இந்த மாதிரி கஞ்சாலாம் சேர்த்து போட்டாங்கன்னா அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அப்படியே டைரெக்டாக அது போய் என்ன பண்ணும், அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் ஹார்ட்டையும் ரொம்ப பாதிக்கப்பட வைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அதில் தான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டிமுலன்ஸை பார்த்திங்கன்னா ஆம்ஃபிடைன்ஸ், கொக்கைன், நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ. ஸோ டொபாக்கோங்கிறது புகையில, நிக்கோட்டின் சிகரெட்டில் இருக்குது, கொக்கைன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட போதைப் பொருள் அந்த ஆம்ஃபிட்டாமின்ஸ். ஸோ டிப்ரெஷனில் பார்த்திங்கன்னா ஆல்கஹால், பார்பிட்யூரேஸ் அண்ட் ட்ராங்குலைசர்ஸ். இதெல்லாம் எங்கெங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஸ்டிமுலன்ஸ் வந்து ஆக்சிலரேட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டியை அதிகம் பண்ணும். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம், இந்த நிக்கோட்டின்லாம் பார்த்திங்கன்னா இந்த காஃபி, டீலெலாம் கூட இருக்கும். நமக்கு அப்படியே தூக்கம் வர மாதிரி ரொம்ப ட்ரௌசியாக இருக்கிற டைமில் ஒரு டீ குடித்தோன்னே எப்படி இருக்கும், ஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே? ஸோ இட் வில் ஆக்டிவேட் த பிரெயின். அதே தான். இப்போ அதே மாதிரி ரொம்ப ட்ரௌசியாக இருக்கிற டைமில் ஒரு டைரி மில்க் சாக்லேட் சாப்பிட்டுப்பாரு. அந்த டைரி மில்க் சாக்லேட் சாப்பிட்ட உடனே உங்கள் பிரெயின் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ நைட் டைம்ஸில் நீ படிக்கும்போது அதெல்லாம் படிக்கும்போதோ இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதோ உங்கள் அம்மா உனக்கு காஃபியோ டீயோ போட்டு தராங்க. ஸோ டு ஆக்டிவேட் யுவர் பிரெயின். அதே டைம் நீங்கள் வந்து ஒரு 4 சாக்லேட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிடும்போது, அதாவது படிக்கும்போது ரொம்ப மாதிரி போராக டல்லாக இருக்கும்போது ஒரு சாக்லேட் சாப்பிட்டு பாரு, உன் பிரெயின் அப்படியே சூப்பர் ஆக்டிவ் பவராக மாறிடும். ஸோ ஏன்னா அதெல்லாம் வந்து என்னது, தே கிவ் அ ஸ்டிமுலண்ட், தே ஆர் அ ஸ்டிமுலண்ட், தே ஆக்ட் அஸ் அ ஸ்டிமுலண்ட் பை ஆக்டிவேட்டிங் த பிரெயின் செல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஸ்லோஸ் டவுன் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். ஸோ இந்த சரக்கு அடிக்கிறாங்கல்ல, ஆல்கஹால் எடுக்கிறவங்க, ஸோ இந்த பார்பிட்யூரேஸ், ட்ராங்குலைசர்ஸ் இதெல்லாம் என்னங்கிறது இன்னும் லெசனுக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எடுக்கிறவங்க வந்து தே வில் பி டிப்ரெஸ்ட். அப்போ என்ன ஆகுது, பிரெயினோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது. ஸோ ஸ்டிமுலண்ட் அதிகப்படுத்தும், டிப்ரெஷன்ட் வந்து கம்மிப்படுத்தும். நார்காட்டிக்ஸ் அண்ட் அனால்ஜெசிக். நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் போலீஸ் அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நார்காட்டிக்ஸ்லேருந்து வரோம், நீங்கள் கஞ்சா கடத்துறீங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, போதைப் பொருள் கடத்துறீங்க. ஸோ அதில் தான் வந்து ஓபியம் அண்ட் மார்ஃபைன் இது ரெண்டுமே வந்து தே ஆக்ட் அஸ் அ டிப்ரெசன்ட் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும், நம்ம மூளையோட வேலையை கம்மிப்படுத்திடும். ஸோ ஓபியம் அண்ட் மார்ஃபைன் ரெண்டும் எடுக்கும்போது மூளை வேலையே செய்யாது, மூளையோட நார்மலாக வேலை செய்கிறத கம்மி பண்ணிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹாலுசினன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து தே டிசார்ட்ஸ் த வே ஒன் சீஸ், ஹியர்ஸ் அண்ட் ஃபீல்ஸ். டிசார்ட் அப்படின்னா அது நம்மளை வந்து பாதிக்கப்பட வைக்கும். எப்படி பாதிக்கப்பட வைக்கும், இப்போ வந்து நம்ம ஒரு கயிறை பார்த்ததும் அதை பார்த்தோன்னே பாம்பு மாதிரி நினச்சிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி காலிங் பெல் அடிச்சே இருக்காது, இல்லை உன் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க யாராவது, அவங்க பேசியே இருக்க மாட்டாங்க. நீ இது சொன்னியா, அது சொன்னியா, நீ என்ன பேசின, காலிங் பெல் அடிச்சது, திறந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதாவது நடக்காத ஒரு விஷயம்லாம் நடந்த மாதிரி, இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியான நினைப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது தான் இந்த ஹாலுசினேஷன்ஸ். ஸோ அந்த கெமிக்கல்ஸை நம்ம எடுக்கும்போது தே வில் லீட் டு தீஸ்
எஃபெக்ட்ஸ் ஆஃப் எதுவுமே நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஸ்டிமுலன், டிப்ரெசன்ட், ஹாலுசினன். அதுதான் இந்த பாங்கு, கஞ்சா அண்ட் சராஸ். And stimulation again action on the central nervous system and affects the cardiovascular system. ஸோ இதெல்லாம் பண்ணுவோம், ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வச்சு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது ஹார்ட் பம்பிங்கும் அதிகப்படுத்தி பாடியில் நிறையா ப்ராப்ளமை வர வச்சிடும் இந்த மூணுமே சேர்ந்தது. ஸோ மூணுத்தையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப ஆபத்தான விஷயமாக முடியும். ஸோ இதை இன் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு the drug which are commonly abused includes opioids, cannabinoids, coca alkaloids, barbiturates, amphetamines and LSD. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது ட்ரக் அப்யூஸ், அதாவது போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓபியாய்ட்ஸ். ஓபியாய்ட்ஸ்னால் என்ன? ஓபியாய்ட்ஸ் ஆர் ட்ரக்ஸ் which bind to specific opioid receptor present in the central nervous system and intestinal tract. So the opioids are the drugs which bind with the specific opioid receptor. ஸோ இந்த நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த opioid receptors-ஓட பைண்ட் ஆகி they will start acting and they are also present in the intestinal tract. நம்மளோட இன்டெஸ்டைன்லேயும் இருக்குது. ஹெராயின், அதை வந்து இன்னொரு பேர் என்ன? ஸ்மாக் அப்படிங்கிறது இன்னொரு பேர். ஸோ இதெல்லாம் 1 mark question for the competitive exams. ஸோ வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் ஸ்மாக் அப்படின்னா ஹெராயின் தெரியணும். Heroin is a chemically diacetyl morphine which is white, odorless and bitter crystalline compound is obtained from acetylation of morphine which is extracted from the flowers of the poppy plant. நான் சொன்னேன்ல, பாப்பி பிளான்ட்னா என்னது? கசகசா செடி. கசகசா செடி, இதுதான் கசகசா செடி. அந்த பூலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மார்ஃபைன். ஓகேவா? ஸோ இந்த மார்ஃபைன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஒயிட் ஆர்டர்லெஸ் பிட்டர் கிறிஸ்டலைன். ஒயிட்டாக இருக்கும், ஆர்டர்னால் எனக்கு ஸ்மெல் கிடையாது, ஆனால் வாயில் வச்சா பிட்டர்னால் என்ன டேஸ்ட்டு? கசப்பு இல்லையா? கசப்பாக இருக்கும். ஒரு கிறிஸ்டலைன் காம்பவுண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த acetylation of the morphine which is extracted from the flowers of the poppy plant. Morphine is one of the strongest painkiller and is used during the surgery. ஸோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்யும்போது இந்த மார்ஃபைனை தான் என்னவா கொடுக்குறாங்க? டாக்டர்ஸ் மருந்தாக கொடுக்குறாங்க. எதுக்கு? அனஸ்தீசியா கொடுக்கும்போது. And it is widely abused narcotic drug which act as a depressant and slows down the body function. ஸோ இது அதே டாக்டர் கொடுக்கும்போது அதே விஷயம் மருந்தாக இருக்குது. நமக்கு சர்ஜரி பண்ணும்போது அந்த வலி தெரியாது, பெயின் கில்லராக இருக்குது. ஆனால் இதையே நம்ம வந்து ரகசியமாக வாங்கி மருந்தாக அதை பயன்படுத்தாமல் போதைப் பொருளாக பயன்படுத்தும் போது we are the abusers. ஸோ அது என்ன பண்ணுது? மூளையோட வேலையை பாதித்து it will be as a depressant. என்ன பண்ணுது? slows down the activity of the brain. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெமிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா cannabinoids. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா cannabinoids. So cannabinoids are the group of chemicals obtained from cannabis sativa. ஓகேவா? இதுதான் கஞ்சா செடி. Cannabis sativa, the Indian hemp plant. The natural cannabinoids has the main source of marijuana, ganja, hashim and charas. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கஞ்சா. அந்த இலையை எடுக்கிறது, புகையில எடுக்கிறது, அது இதுன்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க இதுக்கு. ஓகேவா? பார்க்க மாதிரியே பேக்கெட்டாக விற்கிறாங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து இது கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இட் interferes in the transport of the neurotransmitter dopamine and has a potential stimulating action on the central nervous system, produces the increased energy and the sense of euphoria. ஸோ யூஃபோரியா அப்படின்னா என்ன? அவங்க இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு கற்பனையில் அவங்க பாட்டு தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுதான் வந்து யூஃபோரியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கெமிக்கல்னால்
அவங்க பாடியில் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோப்பமைன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷனில் அவங்க பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஏதோ ஒரு உலகத்தில் பயங்கர சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நல்ல ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அளவுக்கு அடர்ந்து ஜாஸ்தி ஆகும்போது தட் வில் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கைன். ஸோ நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம், போதை மருந்து கொக்கைன் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. நம்ம இந்த அயன் படத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த கொக்கைன் வந்து இந்த ஒயிட் பவுடரை ஒரு பிள்ளையார் சிலையோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோடு மிக்ஸ் பண்ணி பிள்ளையார் சிலையாக செஞ்சு கடத்துவாங்க. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து என்னது, இட்ஸ் அ ஒயிட் பவுடர் தட் இஸ் அப்டெய்ன்ட் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் த கோகா பிளான்ட். ஓகேவா? இது என்ன பிளான்ட்டு? கோகா பிளான்ட். எரித்ராக்சிலம் கோகா அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பேர். இட் இஸ் காமன்லி கால்டு கோக் ஆர் கிராக். Cocaine causes serious physical and psychological problems including hallucination and paranoia. paranoia அப்படின்னு சொன்னாலும் ஹாலுசினேஷன் சொல்லும்போது இல்லாததை ஒன்று கற்பனை பண்ணி பார்க்குறது. paranoia அதே மாதிரி தான், அந்த பிரெயினில் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ்னால நிறைய கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஸோ த அதர் பிளான்ஸ் வித் ஹாலுசினிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அட்ரோஃபா பெலாடோனா, டாட்டூரா. இந்த ரெண்டு பிளான்ட்டும் கூட வந்து என்னது, இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. ஓகேவா? அட்ரோஃபா பெலாடோனா நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான். பட் ஆனாலும் அதில் வந்து என்னது, அந்த சில மருந்துகள் நம்ம சாப்பிடும்போது நம்மளை அறியாமே நம்ம தூங்கிடுவோம், மயங்கிடுவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ட்ரக்கு பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் லைக் amphetamines, barbiturates, tranquilizers, lysergic acid diethylamide (LSD) are normally used as medicine to treat patients with mental illness like depression, insomnia and often abused. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக என்னது மெடிசின்ஸு. சில பேர் வந்து பேசிக்காகவே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாகி இட் வில் பி ஆஸ் அ ஸ்டிமுலண்ட். சரியா? அதே மாதிரி இன்சோமினியா, தூக்கம் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரக்ஸை கொடுக்கறதுனால மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இஃப் இட் இஸ் நாட் யூஸ்டு லீகலி தே ஆர் அப்யூஸ்டு ட்ரக்ஸ். ஓகேவா? So tobacco is smoked, chewed and used as a snuff. புகையிலை டொபாக்கோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. Tobacco is smoked, chewed and used as a snuff. It increases the carbon monoxide content of the blood and reduces the concentration of hemoglobin bound oxygen. ஸோ நம்ம பாடியில் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது யார்? இந்த ஹீமோக்ளோபின் தான். ஸோ இந்த டொபாக்கோ அதிகமாக எடுக்கிறதுனால இந்த பாக்கு, புகையிலை, வெத்தலை இதெல்லாம் போடுறவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பித்து அந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இட் வில் டேக் கார்பன் மோனாக்சைடு. ஓகே, thus causing oxygen deficiency in the body. ஸோ நம்ம பாடியில் அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டொபாக்கோ கண்டெய்ன்ஸ் நிக்கோட்டின், carbon monoxide and thars, which can cause problem in the heart, lungs and nervous system. The adrenal glands are stimulated by nicotine to release adrenaline and noradrenaline, which increases the blood pressure and heartbeat. ஸோ பேசிக்காக இந்த கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் பாடியில் அதிகமாகிறதுனால ஹீமோக்ளோபின் கார்பன் மோனாக்சைடை எடுத்துகிட்டு போகும் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ பாடியில் நார்மலாகவே ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கும். ஸோ தட் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கிற டைமில் அட்ரினல் கிளான்ஸ் என்ன பண்ணும், இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இல்லையா? நம்ம பாடியில் வந்து எப்போ வந்து ஒரு டெஃபிசிட் இருக்கோ, ஏதாவது குறையும் போது அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக that will secrete the adrenaline and non-adrenaline that will help in balancing the heartbeat and the
blood pressure. ஓகேவா? ஸோ இப்போது இது இந்த மாதிரி இந்த மெடிசின்னால் ஏதாவது இந்த ட்ரக்னால் என்ன ஆகுது, அவங்க பாடியில் வந்து நிக்கோட்டின் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கும். அதனால நிக்கோட்டின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நிக்கோட்டின் கண்டென்ட் அதிகமாகும்போது அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம பாடியில் அட்ரினாலின் அண்ட் நார் அட்ரினாலின் செக்ரேட் ஆக ஆரம்பித்து இட் வில் increase the blood pressure and the heartbeat of the patient. So with this we'll conclude with this class. We'll continue in the next class.